இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். வானம் இருள் சூழ்ந்துருச்சு, கனத்த மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல புயல் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்தாச்சு, போன்ல சிக்னல் இல்ல, பவர் கட். இந்த மாதிரி ஒரு நேரத்துல சிட்டியே அமைதியா இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரு பதட்டம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் ஏன் உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இது இந்த நொடியில உருவாகிறது கிடையாது, பல 1000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு கடல்ல உருவாகுது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது காஃபி ஜிட்டர்ஸ், நான் உங்கள் பிரியா. சூரியனோட வெப்பத்தால சூடான கடலும் காற்றும், எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலம், இது மூன்றும் சேர்ந்து உருவாக்குற மான்ஸ்டர் தான் சூறாவளி. இந்த சூறாவளிக்கு 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. ஹரிகேன், சைக்ளோன், டைஃபோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னதான் இதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் ஒரே வகையான ஸ்டார்ம் தான். ஆனா இது எந்த இடத்துல இருந்து புறப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கு பேர் அமையுது. ஒரு புயல் காற்று அட்லாண்டிக் ஓஷன் அப்புறம் நார்த் ஈஸ்ட் பெசிபிக் ஓஷன்ல உருவாச்சுன்னா அதை ஹரிகேன்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நார்த் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. அப்புறம் இந்தியன் ஓஷன் இல்ல சவுத் பெசிபிக் ஓஷன்ல உருவாச்சுன்னா அதை சைக்ளோன்னு சொல்லுவோம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்கும் இடத்துல உருவாச்சுன்னா அது பேரு சைக்ளோன். டைஃபோன் நார்த் வெஸ்ட் பெசிபிக் ஓஷன்ல உருவாகும். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் பிலிப்பீன்ஸ் போன்ற இடத்துல உருவாகிறது. இந்த சூறாவளி எல்லாம் ஸ்பின் ஆகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ஸ்பின் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல உருவான சூறாவளியா இருந்துச்சுன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ்லயும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல உருவாகிறது கிளாக் வைஸ்லயும் சுற்றும். அதாவது சைக்ளோன் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல உருவாகனால அது கிளாக் வைஸ்லயும், ஹரிகேன் அண்ட் டைஃபோன் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுழலும். இப்போ சூறாவளி எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். கடல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் சுமார் 26.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடானதுக்கு அப்புறம் இந்த வார்ம் வாட்டர் மேலே ஆவியா எவாப்ரேட் ஆகும். அதுதான் மேலே போய் மேகங்களா ஆகும். இப்போ இந்த கீழே இருக்க இடம் வெற்றிடமா இருக்கும்ல, அந்த இடத்துல கோல்ட் ஏர் நுழையும். அந்த சமயத்துல உலகத்தோட சுழற்சியோட சேர்த்து என்ன ஆகும்னா சூறாவளி போன்ற புயல் காற்று உருவாகும். இந்த மேகங்கள்லாம் மேலே போச்சுல, அது நல்லா ஹெவியானதுக்கு அப்புறமா தான் மழையா பொழியும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சூறாவளி உருவாக முக்கியமான காரணம் வார்மான வாட்டரும் அதுக்கப்புறம் எர்த்தோட சுழற்சியும் தான் மெயினா தேவைப்படுது. இந்த ஸ்டார்முக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. இதோட மையப்பகுதியான சென்டர் காமா தான் இருக்கும். ஏன்னா வெளியில சுழன்றுட்டு இருக்க ஹாட்டர் உள்ள வர ட்ரை பண்ணும் போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸால வெளியில தள்ளப்படுது. அப்போ மேல இருந்து கோல்டர் பொறுமையா சிங்கின் ஆகும். இது அந்த இடத்த காமாவே வச்சிருக்கும். இதுக்கு பேரு ஐன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஐ ஆஃப் த ஸ்டார்ம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து இதை சுத்தி இருக்கிறது ஐ வால். இது தாங்க ரொம்ப மேஜரா டேஞ்சர் கொடுக்குற இடம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்கஸ்ட் விண்ட், தண்டர் ஸ்டார்ம் இதெல்லாம் ஏற்படும். அப்புறம் இதை சுத்தி வர்றது ரெயின் பேண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கனத்த மழையெல்லாம் பொழிகிற இடம். ஸோ இதுதான் இந்த ஸ்டார்மோட ஸ்ட்ரக்சர். இதை சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மான்ஸ்டர் அழகா ஸ்வெர்ல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குமா? ஆனா நம்ம நிலத்துல தான் அது மிகப்பெரிய நைட்மேரா மாறுது. இந்த சூறாவளியை கேட்டகரி வைஸா தான் ஸ்பிளிட் பண்றாங்க. கேட்டகரி 1 டேஞ்சரஸ், அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா மேல போய் கேட்டகரி 5 கேட்டஸ்ட்ராஃபிக், அதாவது மேஜர் டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய சூறாவளின்னு சொல்றாங்க. இந்த 3 ஸ்டார்ம், அதாவது ஹரிகேன், சைக்ளோன் அண்ட் டைஃபோன், இது 3த்துல எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதாங்க. ஆனா ஹிஸ்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா டைஃபோன் தான் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இதுக்கு காரணம் அது பெசிபிக் ஓஷன்ல உருவாகிறது தான். ஏன்னா பெசிபிக் பெருங்கடல் இருக்கிறதுலே பெருசுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது கான்ஸ்டன்டா ஃபியூவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அதாவது வார்ம் வாட்டர். இது இருந்துகிட்டே இருக்கனால அதோட வீரியம் குறையாம நிறைய டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணி போய் அதோட டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப மேசிவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க நியூஸ்ல புயல் வலுவிழந்தது அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த புயல் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரனால கோல்டு ஓஷன் மேல இருந்து கடந்து நிலப்பகுதியை சேரும்போது அதோட வீரியம் குறைஞ்சிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா அதோட கான்ஸ்டன்ட் பவர் சோர்ஸ் இல்லாம போறது தான். அதாங்க வார்ம் வாட்டரும் ஸ்டேபிள் அட்மாஸ்பியரும் இதுக்கு கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைனா அதோட எனர்ஜி லூஸ் பண்ணி அது டிசிபேட் ஆயிடும், அதாவது டிஸப்பியர் ஆயிடும். இந்த ஸ்டார்மோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அதுக்குள்ள வீக்கான விண்ட் இருந்துச்சுன்னா அதோட டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே சமயத்துல பார்க்க சின்னதா இருக்க ஸ்டார்ம் உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்ட் வச்சிருந்துச்சுன்னா
அது மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் விடும். ஸோ நம்ம இந்த ஸ்டார்மை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இது ரொம்ப அன்ஸ்டேபிளாகவும் அன்பிரெடிக்டபிளாகவும் இருக்கிறது தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரீம் வெதர் பற்றின விஷயங்களை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் நெக்ஸ்ட் டைம், பை.